என்றும் நான் செல்ல மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பான சொந்த பந்தங்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துடைய ஈடு இணையற்ற இன்ப நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் நம்மை ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. வேதங்கள் நமக்கு சொல்லுகிறது, கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார், நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமில் வாழ்வைக்காய். சங்கீதம் 128 அதிகாரம் இவ்விதமாக சொல்லுகிறது. மகிமையான வாழ்க்கை, ஒரு மகத்துவமுள்ள ஒரு வாழ்க்கை, ஒரு வாழ்க்கை, சமாதானம் நிறைந்த ஒரு வாழ்க்கை. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் கர்த்தருக்குள் பிரியமாக இருக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவின் மீது உண்மையான உங்களை அவர் ஆசீர்வதிப்பதற்கு மிகவும் மகிழ்ச்சியுடையதாக ஒரு அருமையான தகப்பன் வேலைகளை செய்து தன் பிள்ளைகளை படிக்க வைத்து அந்த பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல வேலையை வாங்கி கொடுத்த அந்த தகப்பனார், அந்த 2 பிள்ளைகளும் செய்த ஒரு காரியம் என்ன தெரியுங்களா? அவருடைய தகப்பனார் இனி ஒரு காலத்திலும் வேலைக்கு போகக்கூடாது என்பதற்காக அவர் இருக்கிற இடத்துல எதையெல்லாம் அவரால் சாப்பிட முடியாத காலமாக இருந்ததோ அதை அத்தனையும் சாப்பிடும்படியாக அவர் உதவி செய்ய முடியாத அந்த வீட்டையே என்ன பண்ணாங்க, அந்த ஹோட்டலுக்கு இப்படி பல காரியங்கள் செய்தாங்க. அப்போ பிள்ளைகள் தகப்பன் ஆசீர்வதிக்கும் பொழுது அந்த பிள்ளைகள் தகப்பனுக்குண்டான கனத்தை பண்ணுகிறார்கள் உலகத்தில். அப்படி என்று சொன்னால் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்கிற தேவன், உங்களையும் என்னையும் பலப்படுத்துகிற தேவன், நீங்களும் நான் அவர் என்ன பண்ணணும்? ஆசீர்வதிக்கணும் இல்லையா? நீங்கள் நான் அவரை கனப்படுத்தணும் அல்லவா? நீங்கள் நான் அவரை மகிமைப்படுத்தணும் அல்லவா? அப்போ அந்த மகிமைக்குரிய வாழ்க்கைகளை தெய்வ பிள்ளைகள் நீங்கள் எப்படி செய்யணும்? தேவன் செய்த நன்மைகளுக்கு, அவர் செய்த காரியங்களுக்கு நீங்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்கும் பொழுது அங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்க, நீ ஜீவன் உள்ள நாளெல்லாம், உன் ஜீவன் உள்ள வாழ்க்கையெல்லாம் எப்பொழுது எப்படி இருக்குமா? கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள வாழ்க்கையாக இருக்குமா? உங்க நரக வாழ்க்கைகள் காணப்படாது, உபத்திரம் நிறைந்த வாழ்க்கைகள் காணப்படாது, பாடு நிறைந்த வாழ்க்கைகள் காணப்படாது. ஏனென்றால் உன்னோடு கூட இருக்கிற தேவன் அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார், அது ஜீவனுள்ள வாழ்க்கையை தருவேன், ஜீவனுள்ள ஆசீர்வாதத்தை தருவேன். ஏனென்றால் அவர் ஜீவிக்கிற தேவனாக இருக்கிறபடினால், ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறபடினால் அவர் வாக்கு கொடுக்கிறார். அந்த வாக்கு தத்துவங்கள் என்றைக்குமே மறைந்து போகாது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு இந்த ஆண்டவர் வாக்கு கொடுத்து உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார் சொன்னால், உங்களால் முடிந்த அளவுக்கு பிறருக்கு நன்மை செய்ய, பிறருக்கு உதவி செய்ய, யாருக்குமே எந்த சூழ்நிலையிலும் கெடுதலான எண்ணங்களை ஒருபோதும் கொண்டு வராதீங்க. காரணம், இந்த உலகத்தில் நம்ம ஒன்றையும் கொண்டு போவது கிடையாது. கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறது பிறருக்கு உதவி செய்ய முடியாது. நல்ல எளிமையான பிள்ளைகளை பாருங்கள், படிக்க முடியாத குடும்பங்களை பாருங்கள், அன்றாட நல்ல ஆகாரம் சாப்பிட முடியாத குடும்பங்களை பாருங்கள், ஒரு நல்ல துணிமணி கூட உடுத்த முடியாத அந்த பிள்ளைகளை பாருங்கள். நீங்கள் எத்தனை ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறீங்க, எத்தனை நன்மைகளை பெற்றிருக்கிறீங்க. அந்த நன்மைகளை என்ன பண்ணுங்க, பிறருக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க, உதவி செய்து பாருங்கள். நிச்சயமாக ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் அளவில்லாமல் தகப்பன் ஆசீர்வதிப்பார். காரணம் என்னவென்று சொன்னால், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நீங்கள் அநேக தேவ கிருபை பெற்றவர்கள். அதனால்தான் சொல்லுகிறேன், கர்த்தர் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் உங்களை என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் பெற்ற ஆசீர்வாதத்தை பலருக்கு பகிர்ந்து பாருங்கள். வாழ்க்கை எப்படி இருக்கும்? நிலையான ஆசீர்வாதமாக இருக்கும், பூர்ண சமாதானத்துக்குரிய ஆசீர்வாதமாக இருக்கும். பாருங்க, எவ்வளவு அழகான மலைகள், பகுதிகள், எவ்வளவு கிருபையான ஒரு இடமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் இந்த உலகத்தில் படைத்து மனிதனுடைய சூழலை சமாதானமாக இருக்கும்படியாக வைத்திருக்கிறார். இந்த நாட்கள் இந்த இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதித்திருக்கிறபடினால் நீங்கள் பலரை ஆசீர்வதிங்கள், பலருக்கு நன்மை செய்யுங்க, கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். தகப்பன் தாமே உங்களோடு கூட இருந்து பெரிய காரியத்தை செய்கிறார். ஆமென்.